இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பு நேயர்களே, அமெரிக்க அதிபர் ஒரு ஆவேசமாக பேசி ஒரு கெட்ட வார்த்தையும் அவருடைய ரூத் சோசியல்ல பதிவிட்ட விடயம் உலகத்தின் ஒட்டுமொத்தமாக முகம் சுளிக்கும் அளவுக்கு அது வந்திருக்கின்றது. அதை நீங்களே பாருங்கள், நாங்கள் தருகின்றோம். அது அவருக்கு ரொம்ப கோபம் வந்து அவர் எல்லை தாண்டி பேசிவிட்டார். எல்லை தாண்டி நம்ம அதாவது ரோட்ல ஒரு 2ஆம் வகுப்பு 3ஆம் ஆண்டு படிச்சதுகள் ரோட்ல நடந்து கொள்ற மாதிரி அந்த ஆள் நடந்திருக்குது. அது ஒரு கேவலம். அதாவது அமெரிக்காவை எவ்வளவு தூரம் கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ஆள் கேவலப்படுத்தி வருது. ட்ரூத் சோசியல் தளத்தில் ஆவேசமாக பேசிய ட்ரம்ப் ஈரானில் உள்ள பைத்தியக்கார அயோக்கியர்களை அந்த கேடுகட்ட ஜலச்சந்தி திறக்குமாறு எச்சரித்தார். ஜலச்சந்தி குறித்து ஆபாச வார்த்தைகள் நிறைந்த ஆவேச பேச்சில் எரிசக்தி மற்றும் போக்குவரத்து உட்கட்டமைப்பை அளிப்பதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரூத் சோசியல் தளத்தில் வசவு வார்த்தைகள் நிறைந்த ஒரு பதிவில் ஈரானில் உள்ள பைத்தியக்கார பாவிகளிடம் ஹார்முஸ் ஜலச்சந்தியை திறக்குமாறு அல்லது நரகத்தை எதிர்கொள்ளுமாறு கூறியுள்ளார். இந்த முக்கிய நீர்வழிப்பாதை மீதான பதட்டம் இன்னும் தனியவில்லை என்பதற்கான தெளிவான அறிகுறியாக அமெரிக்க அதிபர் தனது சமூக ஊடக தளத்தில் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக கடுமையான வசவுகளை பொழிந்து அதன் எரிசக்தி மற்றும் போக்குவரத்து உட்கட்டமைப்பை அழுத்து விடுவதாகவும் அவர் அச்சுறுத்தியுள்ளார். அந்த பதிவை அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று முடித்திருக்கிறார். நல்லாவே இருக்கே. ட்ரம்பின் இந்த சமீபத்திய இறுதி எச்சரிக்கை ஈரானிடமிருந்து உடனடியாக எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று திங்கட்கிழமை பார்க்கலாம் நினைக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை ட்ரம்ப் ஒரு ஃபாக்ஸ் நியூஸ் செய்தியாளர்கள் திங்களன்று ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாக தாம் நம்புவதாக மீண்டும் கூறுறார். எவ்வளவு தூரம் சாத்தியப்படுமோ நமக்கு தெரியல, பார்க்கலாம். வாங்க நாம இப்ப லெபனான் கடற்கரை பக்கம் போவோம். அந்த செய்தியில் என்னென்னா, லெபனான் கடற்கரை பக்கத்துல ஒரு இஸ்ரேலின் போர்க்கப்பலுக்கு தீ மூட்டிட்டு அடிச்சு பத்த வச்சுட்டாங்க. அது ஒன்று எரிஞ்சு கொண்டு இருக்குது. அப்புறம் அந்த ஷனல் 12 அவங்களோட இஸ்ரேலின் ஷனல் 12 அவங்களோட கட்டளை தளபதி, வடக்கு கட்டளை தளபதி ஹிஸ்புல்லாவை கொஞ்சம் பலம் குறைஞ்சோம்னு சொல்லிப்பட்டோம். ஆனா ரொம்ப அடிக்கிறானோ எங்கிருந்து அந்த தைரியம் வந்துன்னு சொல்லி அவர் கேட்டுக்கிறார். அது வருகிறது. அப்புறம் ஒரு முரண்பட்ட கருத்தாக அமெரிக்க மீட்பு முயற்சி தோல்வதாக ஈரான் கூறுறது, விமானியை மீட்டதாக வாஷிங்டன் கூறுகிறது. ரெண்டு முரண்படுது இல்லை. இதேவேளை அமெரிக்க உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் அடிச்சிருக்குது. அது நியூயார்க் டைம்ஸ் எல்லாம் வெளியா இருக்குது. 11,000 தாக்குதல்கள் நடந்த போதிலும் ஈரானின் ஏவுகணை திறன் அப்படியே உள்ளது. எப்படிடா இது அப்படி என்று அந்த உளவுத்துறை கேட்குது. வாங்க நம்ம செய்திக்குள்ள போய்தான் இது ஆராய்வோம். லெபனான் கடற்கரைக்கு அப்பால் இஸ்ரேலிய போர்க்கப்பல் மீது ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தி அதற்கு தீ வைத்திருக்கின்றது, எரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த செய்தி வழங்கும் போது லெபனானுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக லெபனான் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு இயக்க போராளிகள் எந்த ஒரு விரோத நடவடிக்கையையும் தொடங்குவதற்கு முன்பாக அந்த நாட்டின் கடற்கரைக்கு அப்பால் இருந்த ஒரு ராணுவ கப்பலை குறிவைத்து ஒரு தாக்குதலை நடத்தி தீ வைத்துள்ளார்கள். கிட்டத்தட்ட அது 10 வச்சு எரிஞ்சு கொண்டிருக்கான். தீ வைக்க போகல ஏவுகணையில். அதை கேட்பீங்க.
ஞாயிற்றுக்கிழமை அந்த கப்பல் அந்த அமைப்பு வெளியிட்ட அறிக்கையின்படி லெபனான் கடற்கரையிலிருந்து 68 கடல் மைல் தொலைவில் இருந்த ஒரு ஆஸ்திரேலிய ராணுவ கப்பலை ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் குறிவைத்தனர். மேலும் அந்த கப்பல் லெபனான் பகுதிக்கு எதிராக தனது ஆக்கிரமிப்புகளை நடத்த தயாராக கொண்டிருந்ததாகவும் அந்த செய்தி தெரிவிக்கிறது. பல மணி நேரம் இலக்கை கண்காணித்த பிறகு ஒரு கடற்கரை ஏவுகணையை கொண்டு வந்து ஒரு கடற்படை ஏவுகணைகளை கொண்டு இந்த கப்பலை தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அது நேரடியாக தாக்கப்பட்டதும் உறுதி செய்யப்பட்டது என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. இந்த தாக்குதல் ஆபரேஷனல் டிவார்ஸ் ஸ்டவ் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் லெபனானையும் அதன் தேசத்தையும் பாதுகாப்பதற்காகவே இது நடத்தப்பட்டது என்றும் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. ராணுவ தளங்கள் மற்றும் சட்டவிரோத குடியிருப்புகள் உள்ளிட்ட இஸ்ரேலிய நிலைகளுக்கு எதிராக லெபனான் எதிர்ப்பு போராளிகள் மொத்தம் 42 உயர்மட்ட தாக்குதல்களை நடத்தி ஒரு நாள் கழித்து இந்த நிகழ்வு நடந்துள்ளது. நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 20 ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்குள் இருந்த எதிரி நிலைகளை தாக்கியதாகவும் 21 லெபனான் மண்ணில் நடத்தப்பட்டதாகவும் ஹிஸ்புல்லா கூறியிருக்கிறது. மிகவும் தொலைவில் நடத்தப்பட்ட தாக்குதல் பலஸ்தீன லெபனான் எல்லைக்கு அப்பால் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு இலக்கை அடைந்தது என்றும் அது செய்தி தெரிவித்துள்ளது. வடக்கில் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களில் உள்ள இஸ்ரேலிய இராணுவ நிலைகள் மற்றும் குடியிருப்புகள் மீது தொடர்ச்சியான ட்ரோன் மற்றும் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் மேலும் 3 ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன என்றும் இதில் லெபனான் பிரதேசங்களுக்குள் அல்லது எல்லை குடியிருப்புகளில் உள்ள இஸ்ரேலிய படைகள் மீதான தனித்தனி தாக்குதல் அடங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. மிஸ்காப் ஆம் அல் இல்ல குடியேறிகளுடன் கசிந்த ஒரு மூடிய அறை கூட்டத்தில் வடக்கு கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ரயில் மிலோ ஹிஸ்புல்லா தனது பலத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் திறனை கண்டு ஆட்சியின் இராணுவ அமைப்பு ஆச்சரியமடைந்தது என்று ஒப்புக்கொண்டதாக இஸ்ரேலிய சேனல் 12 தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. அறிக்கையின்படி 2024 லெபனான் மீதான தாக்குதலை தொடர்ந்து ஹிஸ்புல்லா செயலிழக்க செய்துவிட்டது என்று கூறப்பட்ட போருக்கு பிந்தைய மதிப்பீடுகள் அளவுக்கு மீறிய நம்பிக்கை ஊட்டுவதாக தெரிவித்துள்ளது. போருக்கு பிறகு டெல் அவிவ் ஆட்சி நம்பியதற்கும் களத்தின் நிலவும் தற்போதைய நிலைக்கும் இடையே விரிவடைந்து வரும் இடைவெளியை மிலோ சுட்டிக்காட்டி இருக்கின்றார். ஹிஸ்புல்லா தனது இருப்பையும் செயல்பாட்டு திறன்களையும் தொடர்ந்து தக்க வைத்து வருவதையும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். ஹிஸ்புல்லா இன்னும் இருக்கிறது என்பதை அவர்கள் திடீரென்று கண்டுபிடித்தனர் என்று அவர் கூறினார். முந்தைய இஸ்ரேலிய கூற்றுக்களுக்கு மத்தியில் அந்த எதிர்ப்பு தொடர்ந்து நீடிப்பதை அவர் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கின்றார். இந்த கூற்றை இஸ்ரேல் இன்னும் உறுதிப்படுத்தவோ அல்லது மறுக்கவோ இல்லை என்ற செய்தியும் இராணுவ தரப்பால் இன்னும் வெளிவரவில்லை என்ன அந்த போர்க்கப்பல் பற்றியது குறித்து இன்னும் இஸ்ரேல் வாயை திறக்கவில்லை. ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்குள் மற்றும் லெபனான் எல்லையில் உள்ள இஸ்ரேலிய நிலைகள் மீதான தாக்குதல்கள் உட்பட சனிக்கிழமை அன்று மட்டும் 42 நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. நேற்று அதிகாலையில் அறிவிக்கப்பட்ட கூடுதல் தாக்குதல்களில் ஜனாட்டாவிலும் மால்கியா குடியேற்றத்திற்கு அருகில் உள்ள இஸ்ரேலிய படைகள் குவிப்பு மீது நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதல்களும் அடங்கும் என்றும் நள்ளிரவுக்கு பிறகு சரித் படை தளங்களை குறிவைத்து ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லாவின் தொடர்ச்சியான செயல்பாட்டு திறன் குறித்து இராணுவத்திற்குள் கவலை அதிகரித்து வருவதாக இஸ்ரேலிய ஊடக செய்திகள் தெரிவித்துள்ளது. சேனல் 12 செய்திப்படி வடக்கு கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ராமில் நலோ ஒரு செய்தியில் இந்த கவலையை அவர் வெளியிட்டுள்ளார். எல்லை தாண்டிய மோதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஹிஸ்புல்லா தொடர்ந்து இஸ்ரேலிய ராணுவ நிலைகளையும் குடியிருப்புகளையும் குறிவைத்து வரும் வேளையில் இஸ்ரேல் தெற்கு லெபனான் முழுவதும் வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருவதால் இந்த சமீபத்திய நிகழ்வுகள் ஏற்பட்டுள்ளன. அறிவிக்கப்பட்ட இந்த கடற்படை தாக்குதல் மோதலின் கடல்சார் பரிணாமத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க தீவிரமடைதலை குறிக்கும் என்றும் இது தெரிவித்துள்ளது. அமெரிக்க உளவுப்படை ஒரு ரெக்கார்ட் அடித்திருக்கின்றது. நியூயார்க் டைமில் 11,000 தாக்குதல்கள் ஈரானுக்குள் நடந்த போதிலும் ஈரானின் ஏவுகணை திறன் அப்படியே உள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. தாக்குதலுக்கு பிறகும் ஈரான் குறிப்பிடத்தக்க ஏவுகணை திறனை தக்க வைத்துக் கொண்டுள்ளது என்று அமெரிக்க உளவுத்துறை கூறுவதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இது போரின் முக்கிய நோக்கங்கள் குறித்த சந்தேகங்களை எழுப்புகிறது என்றும் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு பிறகும் ஈரான் தொடர்ந்து ஏவுகணை அமைப்புகளை இயங்கி வருவதாக அமெரிக்க உளவுப்படை தெரிவித்துள்ளது.
தாக்குதல்கள் நடந்த சில நேரங்களிலேயே தெஹ்ரான் நிலத்தடி ஏவுதளங்களை மீண்டும் அமைத்து வருகிறது. குறைக்கப்பட்ட ஏவுகணை தாக்குதல் திறன் சரிவை அல்ல, மாறாக விகிதத்தை பிரதிபலிக்கக்கூடும் என்றும் ஏவுகணை திறன் அப்படியே உள்ளது என்றும் அந்த அறிக்கைகள் தெரிவிக்கின்றது. வாரக்கணக்கில் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய தாக்குதல்கள் நடந்த போதிலும் ஈரான் தனது ஏவுகணை திறன்களில் கணிசமான பகுதிகளை தக்க வைத்துக் கொண்டுள்ளது என்று அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகள் குறிப்பிடுவதாக நியூயார்க் டைம்ஸ் சனிக்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. ரகசிய உளவு தகவல்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்ட அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி ஈரானிய உளவாளிகள் நிலத்தடி ஏவுகணை பதுங்கு குழிகள் மற்றும் ஏவுதளங்கள் தாக்கப்பட்ட பிறகு அவற்றை விரைவாக மீண்டும் அமைத்து வருகின்றனர் என்றும் இதனால் ஏவுதளங்கள் சில மணி நேரங்களிலேயே மீண்டும் செயல்பட தொடங்குவதாகவும் அந்த உளவு அறிக்கைகள் தெரிவிக்கின்றது. ஈரான் கணிசமான எண்ணிக்கையிலான ஏவுகணைகளையும் நகரும் ஏவுதளங்களையும் தக்க வைத்துக் கொள்ளது என்றும் அதன் திறன்கள் தீர்க்கமாக சிதைக்கப்பட்டுவிட்டன என்ற கூற்றுகள் இது பொய்யாக்குகிறது என்றும் அந்த அறிக்கைகள் தெரிவிக்கிறது. பென்டகனும் வெள்ளை மாளிகையும் தங்கள் நடவடிக்கைகளின் அளவை தொடர்ந்து வலியுறுத்தி வரும் வேளையில் இது நிகழ்ந்துள்ளது. 5 வார கால போரின் ஈரான் முழுவதும் 11,000 இலக்குகள் தாக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் அனா ஹல்லே கூறினார், உண்மைகள் இதோ என்றும் ஈரானின் பல்ஸ்டிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் 90% குறைந்துள்ளன என்றும் அவர்களின் கடற்படை முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்களின் உற்பத்தி வசதிகளின் 2/3 பங்கு சேதமடைந்துள்ளன அல்லது அழிக்கப்பட்டுள்ளன என்று மேலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது மிகப்பெரிய வான் ஆதிக்கத்தை கொண்டு சொல்லியிருந்தார். அதுவும் பச்சை புருடானே. பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸட் ஏவுகணை ஏவுதல் விகிதங்கள் குறைந்து வருவதையும் சுட்டிக்காட்டி அவர்கள் இன்னும் சில ஏவுகணைகளை ஏவுவார்கள், ஆனால் நாங்கள் அவற்றை சுட்டு வீழ்த்துவோம் என்று கூறினார். அதுவும் பச்சை புருடா. அவர் மேலும் கூறியதாவது, குறிப்பிடத்தக்க வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் ஈரானால் ஏவப்பட்ட எதிரி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது என்றும் அவை பூமிக்கு அடியில் செல்லும், ஆனால் நாங்கள் அவற்றை கண்டுபிடிப்போம் என்றும் பீத்தினார். நடக்கலையே. இருப்பினும் ஈரானின் ஏவுகணை ஏவுதல்கள் விகிதங்கள் குறைவது அவர்களின் திறன் சரிந்துவிட்டதை குறிக்க வேண்டிய அவசியமில்லை என்று அமெரிக்க உளவு நிறுவனங்கள் எச்சரித்துள்ளன. மாறாக ஈரான் தனது விகிதத்தை மாற்றி அமைத்து வருவதாக அதிகாரிகள் நம்புகின்றனர். அதாவது சொத்துக்களை பாதுகாத்தல், ஏவுகணை தளங்களை பாதுகாத்தல் மற்றும் வலுப்படுத்தப்பட்ட நிலத்தடி உட்கட்டமைப்பை அதிக அளவில் சார்ந்திருத்தல், இதுதான் அவங்களோட வெற்றி காரணம் என்று அவங்களோட உளவு பிரிவு கண்டுபிடிச்சிருக்குது. ஈரான் தனது ஏவுகணை படைகளை பாதுகாக்க பதுங்கு குழிகள், குகைகள் மற்றும் நிலத்தடி ஏவுதளங்களை அதிக அளவில் சார்ந்திருப்பதை இந்த அறிக்கை எடுத்து காட்டுகிறது. இந்த இடங்கள் சேதமடைந்ததாக தோன்றினாலும் ஈரானிய குழுக்கள் அவற்றை விரைவாக தோண்டி ஏவுதள அமைப்புகளை மீண்டும் செயல்படுத்த முடிந்ததாக கூறப்படுகிறது. வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து புதைக்கப்பட்ட அல்லது அடைக்கப்பட்ட ஏவுகணை தளங்களை தோண்டி எடுக்க ஈரான் புல்டோசர்களை பயன்படுத்தியதாக இஸ்ரேலிய செய்தித்தாள் ஹாரட்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இது விரைவான மீட்பு உளவுத்துறை மதிப்பீடுகளை வலுப்படுத்தி காட்டுவதாகவும் அது தெரிவிக்கின்றது. காலப்போக்கில் அழுத்தத்தை தக்க வைக்க அல்லது போருக்கு பிறகு தடுப்பு சக்திகளை தக்க வைத்துக் கொள்ள ஈரான் தனது எஞ்சிய திறனை வேண்டுமென்றே பாதுகாத்து வருவதாக அமெரிக்க உளவு அதிகாரிகள் கூறுகின்றனர். அறிக்கையில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ள அமெரிக்க மற்றும் மேற்கத்திய அதிகாரிகளின் கூற்றுப்படி ஈரான் தினமும் சுமார் 15 முதல் 30 பல்ஸ்டிக் ஏவுகணைகளையும் 50 முதல் 100 ஆளில்லா விமானங்களையும் ஏவி வருகிறது என்றும் இவை பெரும்பாலும் பெரிய அளவிலான தாக்குதல்களுக்கு பதிலாக சிறிய படிப்படியான அலைகளாக ஏவப்படுகின்றன என்று சொல்லப்படுகின்றது. மற்ற மதிப்பீடுகள் ஒரு நாளைக்கு சுமார் 20 ஏவுகணைகள் ஏவப்படுவதாகவும் அவை பொதுவாக ஒரு நேரத்தில் குறைந்த எண்ணிக்கையில் ஏவப்படுவதாகவும் அமெரிக்க உளவு படை தெரிவித்துள்ளது. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அது வகையான ஏவுகணை செஞ்சு வச்சிருக்குது, அதனால அது ஏவுறதுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது என்றும் லட்சக்கணக்கான ஏவுகணைகள் தயார் நிலையில் மலை குகைகளுக்கு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முடிந்தவரை தாக்கி பார்க்கிறாங்கனே, முடியலே ராமான்னு சொல்றாங்க, பார்க்கலாம். இதுவும் மிக மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.